Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டெம்பஸ்ட் அப்படின்ற வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிளேத 50 important questions பார்க்க போறோம் MCQs. ஸோ இதனுடைய டீடைல்டு சம்மரி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். ஸோ வாங்க கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், who conjures the storm at the beginning of the play? ஸோ யார் வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் ப்ராஸ்பரோ. ப்ராஸ்பரோ வந்து எந்த பிளேஸோட டியூக் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. வாட் இஸ் ப்ராஸ்பரோஸ் டைட்டில் பிஃபோர் ஹீ இஸ் ஓவர் த்ரோன்? ஹீ இஸ் டியூக் ஆஃப் மிலன். ஸோ இங்கே ஆன்சர் வந்துச்சு. நெக்ஸ்ட், ஹூ இஸ் ப்ராஸ்பரோஸ் டாட்டர்? இட் இஸ் மிராண்டா. ஹூ இஸ் த ரைட்ஃபுல் கிங் ஆஃப் நேபிள்ஸ்? ஸோ நேபிள்ஸோட ஒரு ரியல் கிங் யார்? இட் இஸ் ஆலன்சோ. ஆலன்சோக்கு அப்புறமா யார் ஆக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபெர்டினண்ட். ஹூ இஸ் ஃபெர்டினண்ட்? ஆலன்சோஸ் சன். ஹூ இஸ் த ஸ்பிரிட் தட் சர்வ்ஸ் ப்ராஸ்பரோ? இட் இஸ் ஏரியல். ஹூ இஸ் கேலிபன்? ஸோ கேலிபன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோஸ் சர்வன்ட் அண்ட் த சன் ஆஃப் த விச் சைக்கோரெக்ஸ். ஸோ சைக்கோரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேற ஒரு ஐலாண்டில் இருக்கும். அந்த ஐலாண்டோட பேர் வந்து நான் சம்மரி சொல்லும் போதே சொன்னேன். அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அங்கே வந்து ரொம்ப மேஜிக்லாம் நிறைய பண்ணி ரொம்ப ட்ரபிள் க்ரியேட் பண்ணதுனால அங்கேருந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து அமுச்சிட்ருவாங்க. ஏன்னா அவங்கள வந்து கொல்ல முடியாது. ஏன்னா அப்போ வந்து கேலிபன் வந்து சைக்கோரெக்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க வித் கேலிபன். ஸோ அதனால இந்த ஐலாண்டுக்கு அமுச்சிருவாங்க. இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு இந்த ஐலாண்டை வந்து சைக்கோரெக்ஸ் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட், வாட் டஸ் ப்ராஸ்பரோ யூஸ் டு கண்ட்ரோல் ஏரியல் அண்ட் கேலிபன்? his magic book and staff. ஸ்டாஃப்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா மெஜிஷியன்ஸில், அதுதான். What do the nobles find miraculous when they wake up from their enchanted sleep? Their ship is intact. ஸோ இந்த நோபல்ஸ், ஒரு சில நோபல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷிப்லேயே இருப்பாங்க, நோபல்ஸ் அண்ட் சைலர்ஸ். அவங்கெல்லாம் வந்து அந்த ஷிப்பில் வந்து தூங்க வச்சிரும். ஏரியல் வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு டெம்பஸ்டே வந்து ஒரு இல்யூஷன் தான், இல்யூஷன் மாதிரி க்ரியேட் பண்ணது. அந்த இதில் வந்து எல்லாம் பயந்து இதானதுக்கப்புறம் ஒரு சில குரூப் ஆஃப் மெம்பர்ஸை தனித்தனியாக போட்டு ஒரு சில நோபல்ஸ் அண்ட் சைலர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஷிப்லேயே இருப்பாங்க. அவங்க வந்து அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பை வந்து ஹைட் பண்ணி வைக்கும். அந்த ஷிப்பை எங்கே ஹைட் பண்ணி வைக்கும் அப்படின்றதும் வந்து நான் அந்த சம்மரியில் கொடுத்துருக்கேன். தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. How does Miranda react upon seeing Ferdinand for the first time? So for the first time, while Miranda looks Ferdinand, how does she feel? She falls in love with him. What task does Prospero assign to Ferdinand to test his love for Miranda? Carrying logs. அது வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க்கு. ஸோ மிராண்டா ரொம்பவும் கெஞ்சுவா ப்ராஸ்பரோட்ட இதை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே வந்து ப்ராஸ்பரோ வந்து ஃபெர்டினண்டோட லவ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஹானஸ்டி எப்படி இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ஒர்க்கு கொடுப்பான். What do Antonio and Sebastian plot to do while the others are asleep? ஸோ யாரெல்லாம் அஸ்லீப்பாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆலன்சோ அண்ட் கான்சோலோ, அது கூட வந்து ஒரு சில லார்ட்ஸ் மட்டும் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் தூக்கத்தில் இருக்கும்போது ஆண்டனியோ செபாஸ்டியன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெயினாக ஆலன்சோவை கொல்லணும்னு வந்து ட்ரை பண்ணுவாங்க. கான்சோலாவும் வந்து ரொம்ப நல்ல ஒரு கவுன்சிலர் அப்படின்றதுனால அவரையும் கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. இதுக்கு யார் பிளான் போடுவா அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டனியோ தான் வந்து பிளான் போட்டு கொடுப்பா செபாஸ்டியனுக்கு. ஸோ செபாஸ்டியன் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து டு கில் ஆலன்சோ அண்ட் கன்சாலோ. ஹூ ஆர் ட்ரிங்குலோ அண்ட் ஸ்டெஃபனோ? a jester and a butler. So Trinculo வந்து jester, a clown மாதிரி, ஸ்டெஃபனோ வந்து butler in Alonso's kingdom. அந்த Alonso's courtல வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. Next, what do Trinculo and Stefano plan to do with Caliban? ஸோ கேலிபனை பார்த்த உடனே அவனை வந்து 4-legged monster அப்படின்னு சொல்லி ஸ்டெஃபனோ சொல்லுவான்.
அதுக்கப்புறமா அவனை என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க அப்படின்னா டு செல் ஹிம் ஆஸ் அ சர்வெண்ட். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் வந்து கலோனியலிசம் அதை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். எப்படி வந்து ஸ்டெஃபனோ வந்து வேற ஒரு இடத்துலேருந்து வந்து இங்கே இருக்க கேலிபனுக்கு வந்து ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து அவனை வந்து ஸ்டெஃபனோவை வந்து ஒரு காட் மாதிரி பார்க்க வைப்பான். கேலிபன் வந்து ஸ்டெஃபனோ வந்து ஒரு காட் மாதிரி பார்ப்பான். அந்த மாதிரி தான் வந்து அமெரிக்காவில் வந்து பிரிட்டிஷ் மெம்பர்ஸ்லாம் போயிட்டு அங்கே இருக்க மெம்பர்ஸ்க்குலாம் வந்து ட்ரிங்க்ஸ் கொடுத்து அவங்கள வந்து மயக்கி அந்த இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து ஷேக்ஸ்பியர் இந்த பிளேயில் சொல்லியிருப்பார். ஸோ வாட் டஸ் கேலிபன் ப்ராமிஸ் டு ஷோ ட்ரின்குலோ அண்ட் ஸ்டெஃபனோ? The island's natural resources. ஸோ கேலிபன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பரோவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபனோ கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்பான். ஏன்னா அவன் நினைப்பா ஸ்டெஃபனோ தான் காட் மாதிரி ஒரு கிரியேஷன் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம வாங்க இங்கே உங்களுக்கு வந்து இந்த ஐலாண்டை சுற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் வந்து அதனுடைய மியூசிக் வச்சு இவங்களை வந்து எங்கெங்கேயோ முள்பாதை ஒரு பாண்டு அந்த மாதிரிலாம் போய் வழி மாதிரி போக வைக்கும். Why does Prospero create a banquet for the nobles? ஸோ ப்ராஸ்பரோ வந்து பேங்க்வெட் வந்து ஒரு இல்யூஷன் பேங்க்வெட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அது எதுக்காக க்ரியேட் பண்ணார் அப்படின்னா டு ஷோ ஹிஸ் பவர். ஸோ இந்த பிளேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேஜரான திங் வந்து ஒன்று பவர், இன்னொன்று வந்து ஃபர்கிவ்னஸ். ரெண்டு தீமும் வந்து மேஜரான தீம். ஸோ பவர் அப்படின்னா என்னென்னா இதில் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பவரை வந்து கைப்பற்றுறதுக்காக போராடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆண்டோனியோ ப்ராஸ்பரோட பவரை வந்து நம்ம தான் டியூக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவனே போய் ஆலன்சோ கிட்ட அவன் வந்து நான் வந்து உங்களுக்கு ஆனுவல் ட்ரிபியூட் கொடுக்குறேன், உங்களுக்கு கீழே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆலன்சோக்கு கீழே போய் ப்ராஸ்பரோவையும் மிராண்டாவையும் இது காமிச்சிடுவாங்க. அப்புறமா வந்து செபாஸ்டியன் வந்து ஆலன்சோவை கொண்டுட்டு அந்த பவர் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி செபாஸ்டியன் நினைப்பான். பட் இதுக்கெல்லாம் மேஜர் பிளாட் போடுறது வந்து ஆண்டோனியோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேலிபன் வந்துட்டு அந்த ஐலாண்டுக்கு நம்ம தான் கிங்கு, நம்ம தான் பவர் எடுத்துக்கணும்னு நினைப்பான். ப்ராஸ்பரோ வந்துட்டு வேறு இதுலேருந்து வந்தாலுமே அந்த ஐலாண்டுக்கு ஒரு பவர் எடுத்து அவனே வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெஃபனோவுமே வந்துட்டு அவன் ஜஸ்ட் ஒரு பட்லர் தான். பட் ஆனால் அந்த இதுக்கு ஐலாண்டுக்கு வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் வச்சுட்டு அந்த மான்ஸ்டர் இவனை மதிக்கிறான் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஐலாண்டே ரூல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பான். ஸோ பார்த்திங்கன்னா மாற்றி ஒவ்வொருத்தரும் வந்து பவருக்காகவே வந்து போராடிட்டு இருப்பாங்க. பட் ஒவ்வொரு சீன்லேயும் தெரியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி பவர் ஒரு இடத்துல பவர் இருந்தாலுமே நிறைய இடத்துல எப்படி வந்து அவங்களோட பவரை வந்து யூஸே பண்ண முடியாத மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ராஸ்பரோ வந்து அந்த பேங்க்வெட்டை கிரியேட் பண்ணி அவரோட பவரை வந்து காமிக்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் ஏரியல் டூ டு ஃப்ரைட்டன் த நோபிள்ஸ் அட் த பேங்க்வெட்? ஸோ ஏரியல் என்னவா மாறிச்சுன்னா ஹார்பியாக மாறிச்சு. ஸோ ஹார்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் பேர்ட் அண்ட் ஹாஃப் ஹியூமன் இருக்க ஒரு பேர்ட் மாதிரி இருக்க ஒரு க்ரீச்சர், ஒரு பிக்காக இருக்க க்ரீச்சர். அந்த மாதிரி ஹார்பியாக மாதிரி தான் வந்து அது என்ன சொல்லுன்னா நீங்கள் எல்லாம் பழசு செஞ்ச பாவத்துக்கு தான் வந்து இப்போ வந்து இங்கே தடுமாறிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹார்பி ஏரியல் வந்து சொல்லும். What does Prospero decide to do with his magic at the end of the play? Renounce it and destroy his book and staff. ஸோ இதை வச்சு தான் வந்து சொல்கிறாங்க ஷேக்ஸ்பியரும் வந்து அவரோட பிளே ரைட்டாகவும் அவர் அந்த ஆத்தராக இருக்கார் இல்லைங்களா, அதையும் அந்த ஸ்டேஜையும் விட்டுட்டு அவரோட லேண்டுக்கே திரும்பி போகணுன்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை தான் வந்து எபிலாகில் வந்து ப்ராஸ்பரோ சொல்லியிருப்பார். Who does Prospero forgive at the end of the play? All his enemies. ஸோ எல்லாத்தையுமே மன்னிச்சிருவார். What happens to Ariel at the end of the play? He is freed. What is the relationship between Antonio and Prospero? They are brothers. Sorry, இங்கே வந்து ஃப்ரீடுனுக்கு they are brothers. Why was Prospero overthrown as Duke of Milan? He neglected his duties in favor of studying magic. ஸோ அவன் வந்து புக்ஸ் படிக்கணும், மேஜிக் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவான்னா ஆண்டோனியோ வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒழுங்காக கவனிக்கவும் மாட்டான். அதனால தான் வந்து ஆண்டோனியோ வந்து ஃபுல் பவரையும் எடுத்துகிட்டு அவனையே துரத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பான். Who helps Prospero and Miranda when they are exiled? It is Gonzalo. What role does music play in the play? It is used as a tool for magic and enchantment. What does Miranda remember about her life before coming to the island?
very little as she was very young. ஆக்சுவலாக வந்து அவள் 3 இயர்ஸாக இருக்கும்போதே வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்துருவாங்க. ஸோ 12 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ஷீ இஸ் 15 years old. இதுவே வந்து கேட்டாலும் கேட்கலாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. What is the central theme of The Tempest? It is power and forgiveness. Which character provides comic relief in the play? It is Trinculo. Trinculo தான் வந்து ரொம்பவே வந்து காமிக் ரிலீஃபை வந்து கொடுக்கறதா இருக்கும். மற்ற கேரக்டர்ஸுமே எல்லாமே வந்து காமெடியாக இருந்தாலுமே Trinculo தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட். ஸோ ஹீ இஸ் அ ஜஸ்டர். What is the significance of the chess game between Miranda and Ferdinand? ஸோ இது வந்து ஃபைனல் ஆக்டில் வந்துட்டு ஆலன்சோ கிட்ட வந்து ஃபெர்டினண்டையும் மிராண்டாவையும் காமிக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து செஸ் தான் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அது எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா, இட் சிம்பலைசஸ் ஸ்ட்ராட்டஜிக் லவ் அண்ட் மேரேஜ். Who says, "Oh brave new world that has such people in it"? It is Miranda, last act, Act 5, Scene 1. What is the source of Prospero's magical power? It is his staff and books. Who orchestrates the shipwreck in The Tempest? யார் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா it is Prospero. What does Caliban believe about the island? It rightfully belongs to him. பட் ஆனால் இதை ரைட்ஃபுல்லாக வந்து அவனுக்கு கூட சொந்தம் இல்லை. ஏன்னா சைக்கோரெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் அந்த கேலிபன் அவன் சைக்கோரெக்ஸ் வயிற்றில் இருக்கும்போது வந்தது தான். ஸோ இந்த ஐலாண்ட் வந்து அவனுக்குமே சொந்தம் இல்லை. பட் அவன் வந்து அவனுக்கு தான் சொந்தம், ஏன்னா என்னோட அம்மா தான் இதுக்கு முன்னாடி ரூல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். How does Prospero treat Ferdinand at first? Suspiciously and harshly. ஏன்னா அவனுக்கு வந்து தெரியணும் ஃபெர்டினண்ட் வந்து உண்மையாலுமே மிராண்டாவை லவ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி தெரியணும். Why does Prospero decide to forgive his enemies? He realizes the futility of revenge. ஸோ ரிவெஞ்ச் எடுத்து ஒன்றும் ஆப்போகிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே நிறைய வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ரிவெஞ்ச் எடுத்து ஒன்றும் ஆப்போகிறது இல்லை. இதுக்கு மேலே நம்ம ஃபர்கிவ் பண்ணாலாது அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபெர்டினண்டும் மிராண்டாவும் மேரேஜ் பண்ணி கிங் அண்ட் குவீன் ஆஃப் நேபிள்ஸாக இருப்பாங்க. நம்மளும் வந்து நம்ம டெத்தை அவாய்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். Who says we are such stuff as dreams are made on? It is Prospero. What does Prospero do with his magic book and staff? He destroys them. ஸோ எப்படி டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு அப்படின்றதையும் வந்து நான் அந்த சம்மரியில் கொடுத்துருப்பேன், அதையும் வந்து சொல்லுங்கள். Who is Alonso's daughter? ஸோ இவங்களுக்கு தான் வந்து மேரேஜ் ஆகும். இந்த பிளேஸ் டியூனிசியா அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து இவங்களுக்கு தான் வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. இவங்களோட பேர் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் கிளாரிபல். அதை யார் மென்ஷன் பண்ணாங்க, ஒரே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறது யார் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை வந்து அந்த டீட்டெயில் எல்லாமே நான் வந்து சம்மரியில் கொடுத்துருக்கேன். What motivates Antonio and Sebastian to plot against Alonso? It is desire for power. Who is the god of the island that Caliban worships? ஸோ Caliban வந்து ஒருத்தர் வர்ஷிப் பண்ணுவாங்க இல்லையா, அது யார் அப்படின்னா இட் இஸ் ஸ்டெஃபனோ. ஏன்னா இவன் வந்து கேலிபனுக்கு ட்ரிங்க் கொடுத்துருப்பான். இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கை நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்லை, இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் இருக்குன்னா இவன் கண்டிப்பாக கடவுளாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி கேலிபன் என்ன நினச்சிக்குவான். What are the names of the spirits that serve Prospero? It is Juno, Ceres அண்ட் ஐரிஸ். ஸோ இந்த காட் இது ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து காடஸ் மாதிரி வரும். இந்த காடஸ்லாம் யார் யார் அவங்க என்னென்னலாம் விஷ் பண்ணாங்க மிராண்டா அண்ட் ஃபெர்டினண்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ இவங்களாம் தான் வந்து ஒரு ப்ளே மாதிரி ஒரு மாஸ்க் மாதிரி ப்ளே பண்ணுவாங்க இன் பிட்வீன் த ப்ளே. சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 1 minute அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து ப்ராஸ்பரோ வந்து போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ அப்படி சொல்லும்போது யார் வந்து டிஸப்பாயிண்ட் ஆவா அந்த இதையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். What causes the nobles to wake up from their enchanted sleep? The end of enchantment. What does Gonzalo dream of creating on the island? A utopia without kings or subjects. ஸோ கன்சாலோ வந்து நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஒரு யூட்டோப்பியன் வேர்ல்டு இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்பார் ஃபஸ்ட்டு ஆக்ட்லேருந்தே. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது எதை பேஸ் பண்ணி வந்து ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு, யாரோட ஒர்க்கு, அது எந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி ஷேக்ஸ்பியர் வந்து கன்சாலா பேசுகிற டயலாக்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம சம்மரியில் பார்த்தோம். அது எந்த ஒர்க் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள்.
Who discovers Ferdinand and Miranda together? It is Prospero. How does Ferdinand prove his love for Miranda? By taking on hard labor. பட் அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த லேபர் வந்து எனக்கு பெருசாகவே தெரியல, ஏன்னா எனக்கு மிராண்டாவோட லவ் இருக்குது, அவளை ஒரு நாளைக்கு ஒரு தடவை பார்த்தா கூட போதும், இந்த வேலை வந்து எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். What does Prospero promise to tell Miranda at the beginning of the play? The story of his life. Who informs Prospero of the conspiracy against him? It is Ariel. And the conspiracy யாரு பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர். It is Caliban, Stefano and Trinculo. How long have Prospero and Miranda been on the island? It is for 12 years. Who says, full fathom 5, thy father lies? It is Ariel. இவன் வந்து ஃபெர்டினண்ட்டை வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. What happens to the ship and its crew at the end of the play? They are restored and sail back to Naples. Last question. What does Prospero ask the audience to do at the end of the play? Set him free by their applause. ஸோ இது வந்து ப்ராஸ்பரோவோட எபிலாகில் வரும். ஸோ அந்த இதில் தான் வந்துட்டு நம்ம வந்து ப்ராஸ்பரோவையும் ஷேக்ஸ்பியரையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ எவ்ரிவன்.